ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் ஏல 17th பாயிண்ட்ல இருக்கு. அதுவுமே இந்த 17th பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ், அதாவது சிம்பிளா காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன டேர்ம்ஸ்னு பாக்குறீங்களா? ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்ன, சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது சில வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீனிங்கை கொடுக்கும், அதுதான் ஃப்ரேஸ். என்னதான் இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு மீனிங்கை கொடுத்தாலுமே இது ஒரு முழுமையான சென்டென்ஸா இருக்காது. அது மட்டும் இல்ல, ஃப்ரேஸ்ல வந்து வேர்ப் இருக்காது. இப்போ ஃப்ரேஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இன் த ஈவென்ட் ஆஃப் யுவர் ஒர்க்கிங் ஹார்ட், ஆன் சீயிங் தி ஃபாதர், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது வந்து ஃப்ரேஸ். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணா, அப்பாவை பார்க்கும்போது, உடம்பு சரியில்லாதால, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மீனிங்கை தருது. ஆனா எதுவுமே கம்ப்ளீட் சென்டென்ஸா இல்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா வேர்பும் இல்ல. அதனால இதெல்லாம் வந்து ஃப்ரேஸ். அடுத்து வாங்க கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சென்டென்ஸோட ஒரு பார்ட்டை தான் நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்றோம். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட்டும் இருக்கும். அதாவது அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படின்றதையும் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இதுல பாருங்க ஒர்க்ன்ற வேர்பும் இருக்கு, யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெடிகேட்டும் இருக்கு. ஸோ இதுதான் கிளாஸ். இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்னு ஒன்று இருக்கு, சபார்டினேட் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. மெயின் கிளாஸ் பார்த்தா தனியா நிற்கும், அதாவது அந்த மெயின் கிளாஸை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கும். இதே சபார்டினேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸோட சேர்ந்தாதான் அந்த வாக்கியமானது முழுமை பெறும். மெயின் கிளாஸோட சேராம வெறும் சபார்டினேட் கிளாஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா, அதாவது ஒரு முழுமையான வாக்கியமா இருக்காது. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. when the teacher entered the class, the boys stood up. இதுல பாத்தீங்கன்னா the boys stood upன்றது மெயின் கிளாஸ், அதாவது அந்த பசங்கெல்லாம் எழுந்து நின்னாங்க. இப்ப இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தருது. இது வந்து மெயின் கிளாஸ். இதுல when the teacher entered the class, டீச்சர் வந்து கிளாஸ்க்குள்ள என்ட்ராகும் போது அந்த பசங்க வந்து எழுந்து நின்னாங்க அப்படின்றதால இந்த when the teacher entered the classன்றது சபார்டினேட் கிளாஸ். இப்போ இதுல இந்த சபார்டினேட் கிளாஸ் மட்டும் பாருங்க. அதுல என்ன இருக்கு? டீச்சர் வந்து கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும் போது அப்படின்னு இருக்கு. இப்போ அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மீனிங்கை தருதா? தரல. அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல. டீச்சர் உள்ள வரும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுதான் இங்க மெயின் கிளாஸ். இப்போ இதுக்கு இன்னும் சில சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when I heard the news, I felt very happy. இதுல பாத்தீங்கன்னா when I heard the news, நான் அந்த செய்தியை கேட்கும் போது அப்படின்றது சபார்டினேட் கிளாஸ். நான் வந்து ரொம்ப சந்தோஷமான அப்படின்றது மெயின் கிளாஸ். as soon as I opened the letter, I started reading it. இதுல as soon as I opened the letter, அதாவது நான் அந்த லெட்டரை பிரிச்ச உடனே அப்படின்றது சபார்டினேட் கிளாஸ். நான் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா மெயின் கிளாஸ். சரி வாங்க இப்ப சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா அதுல ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த மெயின் கிளாஸோட ஃப்ரேசஸ் வேணா அடிஷ்னலா இருக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கணும். அது கூட ஃப்ரேஸ் வேணா இருந்துட்டு போலாம், அது பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா எனது நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஸோ இந்த ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருக்கிறதால இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆன் ரீச்சிங் ஹோம், ஐ டெலஃபோன் டு மை ஃபாதர். இப்போ இதுல ஆன் ரீச்சிங் ஹோம் அப்படின்னா என்ன? அதாவது நான் வீட்டுக்கு போனதும் அப்படின்றது ஃப்ரேஸ்.
ஐ டெலிஃபோன் டு மை ஃபாதர், எங்க அப்பாவுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மெயின் கிளாஸ். ஸோ இதுல ஒரு மெயின் கிளாஸும் அடிஷ்னலா ஒரு ஃப்ரேஸும் இருக்கு. அதனால இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் ஒரு கன்ஜக்ஷன் வச்சு ஜாயின் பண்ணிருப்பாங்க. காம்பவுண்ட் அப்படின்னாலே ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. He saw his mother and he felt very happy. அவன் அவங்க அம்மாவை பார்த்தான் அண்ட் அவன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல he saw his mother, அவன் அவங்க அம்மாவை பார்த்தான் அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ். அண்ட் he felt very happy, அதாவது அவன் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தான் அப்படின்றாங்க. அதுவும் ஒரு மெயின் கிளாஸ். இந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் அண்டுன்ற கன்ஜக்ஷன் வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கிறதுனால இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. He was weak but he attended the function. அவன் ரொம்ப வீக்கா இருந்தான் ஆனாலும் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல he was weak, அவன் ரொம்ப வீக்கா இருந்தான் அப்படின்றது ஒரு மெயின் கிளாஸ். அதே மாதிரி he attended the function, அவன் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணான் அப்படின்றதும் ஒரு மெயின் கிளாஸ். இந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் பட்ன்ற கன்ஜக்ஷன் வச்சு ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்ததா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே ஏதோ கொஞ்சம் சிக்கலா இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதனால எல்லாம் ஒன்று போல வராம இதுல ஒன்று அதுல ஒன்று, அதாவது சபார்டினேட் கிளாஸ் ஒன்று மெயின் கிளாஸ் ஒன்று வருது அப்படின்னு சும்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. Though he was clever, he was defeated. அவர் புத்திசாலியா இருந்த போதும் அவர் தோற்கடிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல though he was clever அப்படின்றது சபார்டினேட் கிளாஸ். ஏன் இது சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த though he was clever அதுக்கு மீனிங் என்ன? அவர் புத்திசாலியாக இருந்த போதிலும் அப்படின்றது தானே அதுக்கு மீனிங். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வாஸ்ன்ற வேர்ப் வந்திருக்கு. அதனால கன்ஃபார்மா இது கிளாஸ் தான். இது அவர் புத்திசாலியாக இருந்த போதிலும் அப்படின்ற மீனிங்கை தருது. இருந்த போதிலும் என்ன ஆச்சு அப்படின்றது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல இல்லையா? அதனால இது வந்து சபார்டினேட் கிளாஸ். இப்போ இந்த சபார்டினேட் கிளாஸோட he was defeated, அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ற மெயின் கிளாஸை சேர்க்கும் போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகுது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Not only did he beat the boy, but also he booked a case. இப்போ இதுல not only did he beat the boy, அவன் அந்த பையனை அடிச்சது மட்டும் இல்லாம but also he booked a case, ஒரு கேஸும் அவன் மேல புக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது not only did he beat the boy, அது என்னது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப இதுல பாருங்க did he beat அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வேர்ப் இருக்கு, அதனால இது கிளாஸ்ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடலாம். அடுத்தது இது சபார்டினேட் கிளாஸா மெயின் கிளாஸான்னு பார்க்கணும். ஏன்னா அப்பதானே இது எந்த சென்டென்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். நாட் ஒன்லி டிட் ஹி பீட் த பாய், அதுக்கு மீனிங் என்ன? அவன் அந்த பையனை அடிச்சதோட மட்டும் இல்லாம என்ன பண்ணனா அப்படின்றத சொன்னாதானே அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையும். அதனால இது வந்து சபார்டினேட் கிளாஸ். அவன் கேஸும் புக் பண்ணான் அப்படின்ற மெயின் கிளாஸ் சேர்க்கும் போது இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சபார்டினேட் கிளாஸோட விட்டோம்னா இது வந்து ஒரு முழுமையான வாக்கியமா இல்லை. அதனாலதான் இதோட வந்து நம்ம ஒரு மெயின் கிளாஸ் ஆட் பண்றோம். அப்போ சபார்டினேட் கிளாஸும் மெயின் கிளாஸும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகுது. இதுல இந்த பட்ன்றத பார்த்தோன்னே கன்ஜக்ஷன் வந்துருச்சு காம்பவுண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிடக்கூடாது. சென்டென்ஸோட மீனிங்கை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு சென்டென்ஸோட ரெண்டு ஹாஃப்மே, அதாவது கன்ஜக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறதும் சரி அடுத்ததா இருக்கிறதும் சரி, ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தர மாதிரி இருந்தால் மட்டுமே அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா ஆக முடியும். இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தரல, அதனால இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.